எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12/9/2025 ஆவணி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் சந்தோஷங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக பயணங்களும் தெய்வ காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்குறதும் கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தாருடன் நேரத்தை செலவழிக்கக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். விரயங்களில் அதிகமாக விரயங்கள் காணப்படுவதனால் பணவரவுக்கு சிலது புத்திமட்டு காணப்படும். பொறுமையாக நிதானத்துடன் கையாளக்கூடிய நாளாக காணப்படுகிறது. உறவினர்களிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தேவையில்லாத சிக்கலுக்கு ஆட்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் முதலீடுகளுக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். யாராவது உங்களை புகழ்கிறார்கள் என்றாலே கொஞ்சம் புதிதாக அறிமுகமாகி அதீத கவனமாக இருக்க வேண்டும். உங்களை பயன்படுத்துவதற்காக, பிறகு உங்களை உதாசீனப்படுத்துவதற்காக இந்த நாள் அவர்களுக்கு உதவக்கூடும். உஷாராக இருப்பதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதும் புத்திசாலித்தனம். மேலதிகாரிகளிடம் தர்க்கம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மன அழுத்தமும் தேவையற்ற ஒரு பதட்டமும் காணப்படும். உடலில் ஏதோ ஒரு பாதிப்பு இருப்பதை போல் உங்களை தாழ்மையடைய செய்யும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையிலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படலாம். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமையை படிப்படியாக மாற்றிக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்களை தீர்வது. கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய தொழில் மாற்றத்தை கண்கூடாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்திரங்களும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய அனுகூலத்தை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, அசையாமசைய பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் மட்டும் கோபதாபங்கள், அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்று அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.